ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே அரிசி காலேஜ் முடிச்சுட்டு வராங்க. ஒரு நிமிஷம் நில்லடி, என்ன ரொம்ப திமிரா அழகா இருக்குன்ற திமிரான்றாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பொண்ணு கேட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ரொம்ப திமிரா பேசுனியா, என்ன ரொம்ப திமிரா உனக்குன்றாங்க. நீ என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும்ன்றாங்க. இங்க பாரு, உன்னெல்லாம் போய் எவனாச்சும் கல்யாணம் பண்ணுவானா, என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்கன்றாங்க. அவ்வளவு கேவலமா பண்ணுவியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ என்ன நினைச்சாலும் சரி, உன்னெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றாங்க. இப்படி ஒரு ராட்சசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு வேற எவனாலும் பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்படி தேவையில்லாம அனாவசியமா என்கிட்ட பேசிட்டு இருந்தா நடக்கிறதே வேறையா இருக்கும்ன்றாங்க. இங்க பாரு, உன்னை எந்த காரணத்தை கொண்டு கல்யாணம் பண்ண மாட்டேன். நீ அப்பத்தா கிட்ட சொல்லி அனுப்புனா என்ன, யார்கிட்ட தூது சொல்லி அனுப்புனா எனக்கு என்ன, ஆனா யார்கிட்ட சொன்னாலுமே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல குமாருக்கும் அரசி அடிக்க போகும். அந்த இடத்துல கார்த்திகேயன் வராங்க. அவங்க தடுத்துருவாங்க. பாஸ், அன்னைக்கே சொன்ன பொண்ணு அடிச்சா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்ட்டு, மறுபடியும் பொண்ணு அடிக்க போறீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்றாங்க. டேய், அவளை அடிச்சா உனக்கு என்னடா வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் எங்க இருந்து வராங்கன்னு தெரியல. பாண்டியன் எட்டி குமார ஒதைக்கவும் குமார் போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே அரசி ஷாக் ஆயிட்டு அப்பா அப்படின்ட்டு பாக்குறாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் பண்ணிக்கிட்டே பிரச்சனை பண்ணிட்டு இருப்ப, அவளவே அடிக்க கை உங்க ரஸ்கல் அப்படின்ட்டு பாண்டியன் குமார் கிட்ட சண்டை போடுறாங்க. இனிமேல் என் பொண்ணு பக்கத்து வந்த அவ்வளவுதான்டா, ஒழுங்காங்கிறத ஓடிடுடா அப்படின்னு பாண்டியன் மிரட்டவும் உடனே குமாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு குமார் முறைச்சிட்டே கிளம்பி போறாங்க. என்னம்மா அரசின்றாங்க. ஒன்றும் இல்லப்பா, தேவையில்லாம அவங்க கல்யாணம் பண்ணி சொல்லி பிரச்சனை பண்ணான்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் காப்பாத்திட்டேன்றாங்க. பரவாயில்ல தம்பி, சரியான நேரத்துல பொண்ணுக்கு உதவி பண்ணு கார்த்திகேயனுக்கு நன்றி சொல்றாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.